பராசக்தி. இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் ஹீரோ வந்து ஒரு ரவுடி. அப்படி ஹீரோ இந்த ரவுடித்தனெல்லாம் பண்ண வச்சு இந்த ரவுடியை அடக்கிறதுக்காக ஒரு போலீஸை இறக்குறாங்க. அப்படி இந்த போலீஸும் ரவுடியும் சண்டை போடும்போது போலீஸுக்கு காயம் ஏற்படுது. அதில் இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அந்த சண்டையில் இறந்து போயிடுவார். நம்மளால தான் இதெல்லாம் ஆச்சு, நம்ம கொஞ்சம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அது பழைக்கிற வழியை பார்ப்போம், பழப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தம்பி வேறு இருக்கான், அவனை படிக்க வச்சு நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எஸ்கே அவரோட தம்பியை வந்து இந்த காலேஜில் சேர்த்து விட்டு நல்லா படிக்க வைக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோவோட தம்பி வந்து அவரும் ஒரு ரவுடி ஆகிடுவார். இப்போது எஸ்கே இதை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, நம்ம இவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கலாம் பார்த்தா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இவன் என்னடானா ரவுடி ஆகிட்டானே, நீ போய் படிக்கிற வழியை பாடுறா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை. இதுக்கு நடுவில் கிடைச்ச கேப்பில் இந்த போலீஸ் உள்ளே வந்து இந்த மாதிரி தம்பியை வச்சு அண்ணனை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த அண்ணனுக்கு பதிலாக தம்பியை போட்டுருவார். இதுக்கப்புறம் ஹீரோ எதுக்காக இந்த தொழிலை வந்து விட்டாரோ அதே தொழிலை வந்து திரும்பவும் தொடங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள்லாம் என்ன, அந்த சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தில் எஸ்கேக்கு பதில் சூர்யாவோ இல்லை துல்கரை போட்டிருந்தா கூட இந்த படம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு இதெல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எஸ்கேவை இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த லவ், அப்புறம் ஒரு 2-3 பாட்டு, டான்ஸு, ஒரு சில இடங்களில் காமெடி, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோயினுக்காக போய் இந்த தெலுங்கு கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு தேவையில்லாத விஷயங்க. அதாவது இந்த படமே வந்து ஒரு இந்திய எதிர்ப்புக்கான ஒரு படம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை நல்லா சீரியஸாக கொண்டு போனால் தான் இந்த படம் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க அதை பண்ணலை, தேவையில்லாத விஷயங்களை வச்சு இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு அந்த விஷயங்கள்லாம் சுத்தமாக செட் ஆகலை. அதுலேயும் எஸ்கேவெல்லாம் இந்த படத்தில் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த டான் படத்தில் ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு எஸ்கேவை நம்ம பார்த்துருப்போம்ல அந்த கேரக்டரை, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துலேயும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு நடிப்பு தான் இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லலாம். அதாவது அவர் நடந்துக்கிற விதம், பேசுகிற விதம் அப்படின்னு இது எல்லாமே இந்த டான் படத்தில் பார்த்தா அந்த எஸ்கே தான் எனக்கு ஃபீல் ஆனார். இந்த படத்தில் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் தான் இந்த படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது எஸ்கேவாக இருக்கட்டும், ஜெயம் ரவி, அப்புறம் அவருக்கு தம்பியாக நடித்தவர் ஹீரோயின் அப்படின்னு, இவங்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த செகண்ட் ஹாஃபுக்காக வேணால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். நல்லதாக போச்சு, ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலை, பண்ணியிருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக காணாமல் போயிருக்கும்.